ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் பொரானா வீவ்ஸ் ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்க இந்த சேனலோட முதல் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க சிப் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிப் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்க நாங்க எங்க ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனா எடுத்துக்க கூடாது. ஸோ பொரோனா வீவ்ஸ் பாத்தீங்கன்னா இந்த சிந்தட்டிக் ஃபைபர் தயாரிக்கிற கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் சேல்ஸ் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட் எடுத்து பார்க்கும் பொழுது 116.84% அளவுக்கு இருக்கு கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல. குறிப்பா இந்த கம்பெனி 2020 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 2021 தான் இவங்க ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட் ப்ரொடக்ஷன் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு லிமிடெட் ஆபரேஷனல் ஹிஸ்டரி இருக்கிற கம்பெனியாகவும் இருக்காங்க. இவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியா இருந்தாலும் சரி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டா இருந்தாலும் சரி, கணிசமா 20% மேல வச்சிருக்காங்க. டெப்ட் பர் ஈக்விட்டி ரேஷியோ 0.70 அளவுக்கு இருக்கு. இவங்களோட எபிட்டா, கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ், ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோஸ் எல்லாமே கடந்த 3 வருஷமும் கணிசமா உயர்ந்திருக்கு. முக்கியமா இந்த வாட்டர் ஜெட் லூம்ஸை இவங்க பயன்படுத்துறதுக்கு அப்புறம் இவங்களோட பேட் மார்ஜின்ஸ் எடுத்து பார்க்கும்போது ஃபினான்ஷியல் 2022 4.25%, ஃபினான்ஷியல் 2023 12.04%, ஃபினான்ஷியல் 2024 11.85% கொஞ்சம் டிராப் ஆயிருக்கு. இதே 9 months ஃபினான்ஷியல் 2025ல இது பாத்தீங்கன்னா 13.85% உயர்ந்திருக்கு. இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு சொல்லி அடுத்து நாம பாத்துருவோம். ஸோ இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா முதல்லயே சொன்ன மாதிரி லிமிடெட் ஆபரேஷனல் ஹிஸ்டரி இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. முக்கியமா இந்த கம்பெனிக்கு எக்ஸ்போர்ட் ரெவன்யூ எதுவுமே கிடையாது, டொமஸ்டிக் பிசினஸ் மட்டும். அந்த டொமஸ்டிக் பிசினஸ்லயே 98% ரெவன்யூ பாத்தீங்கன்னா குஜராத் மாநிலத்துல இருந்து மட்டுமே வருது. அதை தவிர்த்து ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால் அந்த மாதிரி மாநிலங்களுக்கும் இவங்க ப்ராடக்ட் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிளஸ் இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஒரு B2B பிளேயரா இருக்காங்க. ஸோ இவங்க யான் அண்ட் ஃபைபர் தயாரிப்பாங்க. அது பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் கம்பெனிக்கு ஆரம்பிச்சு அது எண்ட் யூசருக்கு இந்த ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ப்ராடக்ட்ஸா வெளியே வருது. ஸோ ஹோம் டெக்ஸ்டைல் அப்பரல் இண்டஸ்ட்ரீஸோட பெர்ஃபார்மன்ஸ், அதாவது நம்ம மார்க்கெட்ல இருக்காங்க பாத்தீங்களா, இந்த டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ற கம்பெனி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லெதர்ஸ் செப்பல் பிசினஸ் பண்ற கம்பெனி இருக்கா பாத்தீங்களா, அவங்களோட growth trajectory கைடன்ஸ் எடுத்து பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி கம்பெனி எப்படி பிசினஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா முழுக்க முழுக்க லோக்கல் பிசினஸ் நம்பி இருக்கிற கம்பெனியாகவும் இருக்காங்க. பிளஸ் இவங்க யூஸ் பண்ற அந்த POY யானோட பிரைஸ் பிளக்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரியும் சொல்லி இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ரிலேட்டட் தேர்ட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் இந்த கம்பெனி பண்ணிருக்காங்க. அது கணிசமா ஒரு 10% மேல இவங்க ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு. கவர்மெண்ட் சப்சிடிஸும் PLI ஸ்கீம்ஸும் நம்பி இருக்காங்க. அது ஏதாவது கவர்மெண்ட் மாத்தினாங்கன்னா இந்த கம்பெனி டைரக்டா அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் அண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் எடுத்து பார்த்துருவோம். சோ இந்த கம்பெனி ஃபினான்ஷியல் 2024 EPS எடுத்து பார்க்கும்பொழுது ஓவராலா இவங்களோட பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 24.41x இருக்கு. இதே 9 month ஃபினான்ஷியல் 2025 இருக்கும்போது அது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 14 to 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்குள்ள இருக்குங்க. இது இவங்க பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல குறைவா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏன்னா டைரக்ட் பியர் கம்பேரிசன் இந்த கம்பெனிக்கு கிடையாது. சோ ஒரு சில கம்பெனிஸ் இவங்கள மாதிரி யான் ஃபைபர் இருக்கிற கம்பெனிஸா இருக்காங்க. அதை எடுத்து பார்க்கும்போது இவங்க வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தான் தென்படுதுங்க. கரண்ட் கிரே மார்க்கெட் இந்த கம்பெனிக்கு 25.46% அளவுக்கு இருக்கு. 55 ரூபாய் ஒரு ஷேருக்கு லிஸ்டிங் தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபயர் ரேட்டிங்ஸும் நல்லபடியா இருக்கு. காரணம் என்னன்னா இந்த கம்பெனியோட மார்க்கெட்டோட IPO சைஸ் வெறும் 145 கோடி இருக்கனால டிமாண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும் எதிர்பார்ப்பனால இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் இப்படி தென்படுதுங்க. அதனாலதான் ரீசெண்டா IPO கம்பேர் பண்ண சொல்ல இந்த IPOக்கு ஒரு பம்பர் லிஸ்டிங் தர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம தமிழ்ல மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஆனா பொறுத்திருந்து பார்ப்போம் டிமாண்ட் எப்படி பிக்கப் ஆகும் சொல்லிட்டு. இது இப்ப இருக்கிற கரண்ட் சினாரியோ பார்க்கும்பொழுது இந்த கம்பெனியோட IPO டீடைல்ஸ் அண்ட் டேட்ஸ் எடுத்து பார்க்கும்போது எப்ப வருதுன்னா, இந்த கம்பெனியோட IPO டேட் நாளை May 20, 2025 ஸ்டார்ட் பண்ணி May 22, 2025 முடியுதுங்க. IPO பிரைஸ் பாயிண்ட் 205 ரூபாய் 216 ரூபாய் ஒரு ஷேர் நினைச்சிருக்காங்க. டோட்டல் இஷ்யூ சைஸ் 144 கோடி. அது ஃப்ரெஷ் இஷ்யூவா 144 கோடி அளவுக்கு இருக்கு. இது மூலமா அவங்க புது மேனுஃபேக்சரிங் யூனிட் கேபிட்டல் இன்டென்சிவ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க.
சொல்றாங்க ஒரு லாட்டுக்கு 69 ஷேர் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. அலாட் ஆச்சுன்னா இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா வெறும் குஜராத்தை நம்பி தான் இந்த கம்பெனியோட பிசினஸ் இருக்கு. 98% ஆஃப் த ரெவன்யூ அண்ட் சேல்ஸ் வந்து குஜராத் நம்பிய மட்டும் தாங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கவர்மெண்டோட PLI ஸ்கீம் சப்சிடியை நம்பியும் இந்த கம்பெனி இருக்கு. அது இவங்களோட ரெவன்யூல சிக்னிபிகன்ட் போர்ஷன்ஸ் வந்து கான்ட்ரிபியூட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டட் தேர்ட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் பண்றாங்க. அது மினிமம் 13% இருந்து மேக்ஸிமம் 50% ஆஃப் ரெவன்யூ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல. பிளஸ் இவங்க வாங்குற யான் வந்து இவங்க ஒன் ஆஃப் த ப்ரொமோட்டர் குரூப் கிட்ட இருந்தே வாங்குறாங்க. அந்த பிரைஸ் வேரியேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து நல்லபடியாவே இவங்க ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ்ல தென்பட வாய்ப்புகள் வந்து இருக்கு. வேல்யூவேஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய வேல்யூவேஷன் கேப் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து தரல. இப்போதைக்கு இந்த கம்பெனிக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம் 1 மட்டும்தான் நல்லபடியா இருக்கு. மத்தபடி ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் வியூ என்னைய பொறுத்த வரைக்கும் வெயிட் அண்ட் வாட்ச் தான் இந்த IPOக்கு நான் நினைக்கிறேன். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி IPOல இன்வெஸ்ட் பண்றது மாதிரி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்ல செபி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணோம். ஏன்னா நான் செபி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.